Hello guys, good morning. So today நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் டுடே இன்றைக்கி என்னென்னா மிட் கேப் செலக்டோட எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் மிட் கேப் செலக்டில் தான். ஸோ நான் புட் சைட் கால் சைட் ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். இப்போது விவேப்பில் ரிஜெக்ஷனோட டச் இருக்குது. ஸோ விவேப்லேருந்து நான் ஒரு 150 குவான்டிட்டிஸ் நான் எடுத்துருக்கேன் இப்போது. ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி ட்ரேட் போகுதுன்னு. ஸோ 250, 300, 650, 6 ஓகே. ஸோ இது வந்து நான் குயிக்காக நான் ஸ்கேல்ப் பண்ணியிருக்கேன் இப்போது. பிகாஸ் என்னென்னா இது வந்து மார்னிங் ட்ரேட் மொமெண்டம் நிறைய இருக்கும். அண்ட் ப்ளஸ் வாலட்டிலிட்டி ஆல்சோ ரொம்ப இருக்கும். ஸோ பார்ப்போம் கைஸ். இப்போது நான் 43ல் வாங்கியிருக்கேன் அண்ட் 48ல் நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ 150 குவான்டிட்டிஸ். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரேட் என்னென்னு. ஸோ இது லாஜிக் என்னென்னா இதோட விவேப் இருக்குது அண்ட் இஎம்ஐ ஒன்று இருக்குது. ஸோ அது டச் ஆன ஒன்று ரிஜெக்ஷன் இருக்கும் நான் கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் பாட் தட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட்டில் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் ஓகே பேங்க் எல்லாமே இப்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சான்ஸ் இருக்குது கீழே வரதுக்கு, கொஞ்சம் கீழே வரலாம். அது எல்லாமே பிகாஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் கைஸ் எப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸ்கேல்பிங்கில் கொஞ்சம் நம்ம வெயிட் நிறைய பண்ணணும். அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் கைஸ். இதுதான் ஸ்கேல்பிங்கோட டெக்னிக். வெயிட்டிங் இஸ் அ கீ ஓகே இன் ஸ்கேல்பிங். நம்ம எப்படின்னா லயன் மாதிரி வெயிட் பண்ணி அதோட ப்ரே வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். ஓகே கைஸ். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் எடுத்துருக்கேன் 150 குவான்டிட்டிஸ். இங்கே வந்து ஒரு நல்ல பார் வந்திருக்கு, க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, நல்ல க்ரீன் கேண்டில் பார். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நான் எடுத்துருக்கேன் 150 குவான்டிட்டிஸ். மோர் ஓவர் இதில் 9 இஎம்ஐ ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ கொஞ்சம் இன்னும் ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ -310, -190 ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் ஆகி ஓகே. இன்னும் நான் 150 குவான்டிட்டிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ மொத்தம் 300 குவான்டிட்டிஸ். 800 ப்ராஃபிட். இப்போது 900, 1400, 1700 ஓகே கேன்சல். ஓகே 2145ல் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இதுவும் குயிக் ஸ்கேல்பிங். ஸோ பார்த்தீங்கன்னா 2195. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா 49 வாங்கியிருக்கேன் 150 குவான்டிட்டிஸ். அகெயின் 47ல் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ 300 குவான்டிட்டிஸ். ஸோ மொத்தமாக நான் 53ல் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 42ல் போயிட்டு இருக்குது. ஸோ 53ல் நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ மொத்தம் ப்ராஃபிட் இஸ் ரைட் நவ் 2145. ஸோ இப்போ திருப்பி அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் திருப்பியோட 100 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. ஸோ கொஞ்சம் கீழே வரட்டும் அது. ஓகே நான் பை பண்ணிட்டேன் 100 குவான்டிட்டிஸ். ஸோ இப்போ 2000 ப்ராஃபிட். 2400, 2485, 2500. இதோட ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது. ரிஜெக்ஷன் இஸ் குட். 2700 ஓகே. 2735ல் எனக்கு எக்ஸிட் பண்ணிட்டேன் 100 குவான்டிட்டிஸ். ஸோ பார்த்துங்க கைஸ். ஸோ வெரி குயிக்காக நான் ஸ்கேல் பண்ணுறேன் ஒன்று. ஸோ இது வந்து இன்னும் ஜாஸ்தி தான் போயிருக்கு. நான் சம்திங் 52 சம்திங் எக்ஸிட் பண்ணேன். பட் இட் வென்ட் 66, 67 போயிடுச்சு. சரி பார்த்தீங்கன்னா 50 பை பண்ணியிருக்கேன். எக்ஸிட் வந்து 56. பட் இது வந்து 70 போயிட்டு இருக்குது இப்போ கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் 70. ஸோ இதுதான் மொமெண்டம் கைஸ். இந்த மொமெண்டம் டைப் தான் நம்ம உள்ளே போகணும். இந்த டைப் ஆஃப் ட்ரேட் தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ திருப்பி நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் 150 குவான்டிட்டிஸ். கொஞ்சம் கீழே வரட்டும் வந்து. ஏன்னா இப்போது 12,800 பிரேக் பண்ணியிருக்கு மிட் கேப். ஸோ கொஞ்சம் கீழே வரட்டும். ஓகே. ஸோ கீழே வந்தோடனே நான் ஒரு 100 குவான்டிட்டிஸ் திருப்பி நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ 3000 ப்ராஃபிட்.
3300, 3800. பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு ஒரு 200 இன்னொரு 100 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3000, 3100, 3000, 3185, 2700, 3300. கமான், இன்னும் ஒரே ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா ஐ கேன் கெட் ஹியர் லைக் 5000 வரைக்கும் போகும். வந்து டக்குன்னு ஸ்பைக் வந்துச்சுன்னா, பிகாஸ் இது 12,800 வந்து பிரேக் பண்ணியிருக்கு மிட் கேப் செலக்ட். ஓகே, மொமெண்டம் இன்னும் வரல இது. ஓகே, இது வந்து ஓகே ஐ திங்க் ரெட் கேண்டில் பண்ணியிருக்கு. இங்கே ரெட்டு வந்துச்சுன்னா இது இஎம்எஸ் சப்போர்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ 3300 போச்சு இப்போது. ஓகே, இப்போ 2000, 1900 வந்துச்சு. 3000 போச்சு. இப்போ 1400, 1200, 1100, 1100, 1000. அந்த இஎம்ஐ வரைக்கும் நான் ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பேன். ஸோ மேனுவலியாக எக்ஸிட் பண்ணிவிடுவேன் நான். ஓகே, சஸ்டெயின் பண்ண முடியல இது. ஸோ 12,800 வந்து மிட் கேப் செலக்ட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இது கீழே வருது, பட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நல்லா இருக்குது. ஸோ கீழே வந்து திருப்பி மேலே போகலாம், சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இது இஎம்ஐ வந்து டச் பண்ணி அகெயின் அந்த கால் சைடு ப்ரீமியம் பண்ணுங்க கைஸ். இது இஎம்ஐ டச் பண்ணி அகெயின் மேலே போயிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம் கைஸ். நம்ம கீழே வருதுன்னு டக்குன்னு கேன்சல் பண்ணால் இது நமக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. பட் கொஞ்சம் ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் ஆஸ் பர் யுவர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் அது அக்கௌண்ட் ப்ளஸ் நீங்கள் குவான்டிட்டிஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் கைஸ். இதில் இப்போ நீங்கள் 500 குவான்டிட்டிஸ் எடுத்திங்கன்னா உங்ககிட்ட லைக் 50,000 இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இங்கே நான் 200 குவான்டிட்டிஸ் நான் எடுத்துருக்கேன். ஸோ கம்மி குவான்டிட்டி தான் ஆஸ் பர் மீ. உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு லைக் பிகினர்னா லைக் கொஞ்சமாக 50, 100, 50 போதும் கைஸ். ஓகே, இப்போ 900 நான் திருப்பி லாஸ்ட்டில் வந்துட்டோம். ஓகே, இங்கே திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். இஎம்ஏ விவேப் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த பர்பிள் லைன் வந்து விவேப். ஸோ பார்ப்போம் கைஸ், இதுலேருந்து ரிஜெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன் நான் இப்போது. ஓகே, 6,000. ஓகே, 1000 திருப்பி. ஓகே, பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். பார்த்தீங்கன்னா குயிக்காக மூவ் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ சேம் ஆஸ் அந்த மெயின் சார்ட் மிட் கேப் செலக்டோடது பாருங்கள், ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பண்ணுதுங்க. ஓகே, திருப்பி 12,800 ட்ரை பண்ணுது பிரேக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ திருப்பி 700க்கு நம்ம வந்துட்டோம் இங்கே. ஸோ 700, 1000, 1050. ஓகே, 1200. ஓகே, கீழே வருது திருப்பி இது. ஐ திங்க் ஐ நீட் டு க்ளோஸ் திஸ் ஒன். ஓகே, 30. ஓகே, சரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா இது கீழே கொஞ்சம் ஃபால் ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம 15 rupees தான் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, காஸ்ட் டு காஸ்ட் வந்துட்டோம் நம்ம. ஸோ திருப்பி நான் இங்கே ரிஜெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி நான் ஒரு 100 குவான்டிட்டிஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ திருப்பி ஓகே, -55, 45 ப்ளஸ் வந்துட்டோம், 70 ப்ளஸ் ப்ராஃபிட், 85, 200 ப்ராஃபிட். ஓகே, திருப்பி மைனஸ்டாக போயிட்டோம் நம்ம. 300 மைனஸ். இங்கே வந்து சப்போர்ட் அவ்வளோ இல்லை. இது வந்து 12 மெயின் சார்ட்டில் மிட் கேப் செலக்டில் மெயின் சார்ட் இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ 12,000 சப்போர்ட் ஒன்று இருக்குது, 12,083. இது பிரேக் பண்ணிச்சுன்னா இட் கேன் கம் டவுன் ஃபாஸ்டர். இது ப்ரீமியம் வெரி ஃபாஸ்ட்லி கீழே விடும். இது இது பிரேக் ஆகுது, சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரீமியம் செம்மையாக ஃபாஸ்ட்டாக கீழே விடும். பார்க்கலாம் கைஸ். திருப்பி அந்த மெயின் சார்ட்டில் ரிஜெக்ஷன் வருது 12,783. ஸோ பார்க்கலாம் கைஸ், -270 போயிட்டு இருக்குது. இந்த ட்ரேடுக்கு நம்ம 1000 rupees சம்திங் லாஸில் பார்க்கலாம். இல்லை 1000 rupees வரைக்கும் நம்ம லாஸ் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகே, பிரேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ நீட் டு க்ளோஸ் திஸ் ஒன். ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸ்டில். ஏன்னா இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் தான் இருக்குது.
ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்சோ புல்லிஷாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, திருப்பி சின்ன ரிஜெக்ஷன், கீழே வந்து ரிஜெக்ஷன். ஏன்னா ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணிட்டு திருப்பி குயிக்காக டக்குன்னு மூவ் ஆகும். அது பார்த்தீங்களா கைஸ், இந்த பாருங்க மிட் கேப் செலக்டோட சார்ட் பாருங்க கைஸ், கரெக்டாக கீழே வந்து ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகி, எல்லாம் ஸ்டாப்லஸ் நிறைய ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கும், ஹிட் ஆகி திருப்பி மேலே போகுது கைஸ். ஸோ திருப்பி நம்ம 400 மைனஸ் இருக்கும், 600 700 பார்த்தோம், இப்போ திருப்பி 400 210 175 நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, இந்த கேண்டில் வந்து டக்குன்னு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஸோ 100 வந்துட்டோம். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா மொமெண்டம், திருப்பி நான் 100 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணுவேன். ஓகே, பை பண்ணிட்டேன். ஓகே, ஐ திங்க் எங்கள் மூமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. மிட் கேப் செலக்டோட சார்ட்டில் மூமெண்டம் நல்லா இருக்குது, பட் ப்ரீமியம் வந்து மூமெண்ட்டு இல்லை. அண்டு புட்டில் பார்த்தீங்கன்னா புட்டில் சுத்தமாக மூமெண்ட் இல்லை கைஸ். இது கீழே லைட்டாக போகுது, பட் புட்டில் எதுவுமே மூமெண்ட் இல்லை. ஆனால் காலில் மூமெண்டம் இருக்குது. இப்போது இன்னொரு 100 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன். 197 மைனஸ் 500, ஸோ 300, மொத்தமாக 300 குவான்டிட்டிஸ் 797 1000. இது இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் கைஸ், நான் ஹோல்ட் பண்ணுவேன் இந்த ட்ரேட். அட்லீஸ்ட் 2000 என்னோட லாஸ் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும், பார்க்கலாம் கைஸ். நான் சில குவான்டிட்டிஸ் எக்ஸிட் பண்ணிட்டேன், 200 குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஹேமர் கேண்டில் வந்திருக்கு மிட் கேப் செலக்டோட மெயின் சார்ட்டில். ஸோ அதான் நான் 200 குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ 100 குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. பார்க்கலாம் கைஸ் இது எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. 1267 72 போயிட்டு இருக்குது. 1132 1982. எனக்கு என்னென்னா இது ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன், இதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகும், அதில் ஸ்பைக் ஆகும், செம்மையாக ஸ்பைக் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து செம்மையாக மூவ் ஆகும். ஸோ இது 45 வந்து 80 90 100 கூட போகலாம் கைஸ். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கீழே விழுறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்லை, பிகாஸ் இது வந்து மார்னிங்கே டெஸ்ட் பண்ணிடுச்சு. எஸ்டே ஹை வந்து அது வந்து கேப் அப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா புட் ப்ரீமியம் ஆல்சோ நாட் அட் ஆல் மூவிங் கைஸ். பார்த்தீங்கன்னா புட் சைட் பாருங்க கைஸ், ரைட் சைடில் புட் இருக்குது, ப்ரீமியம் சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை, 62 60 அப்படி தான் இருக்குது. பட் கால் சைடு வந்து ப்ரீமியம் இஸ் மூமெண்ட் நல்லா இருக்குது கைஸ். அதுக்கு தான் நான் இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் 100 குவான்டிட்டிஸ். ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படின்னு. ஓகே, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா அந்த ப்ரீமியம் வந்து அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக கீழே விழல, அது இன்னும் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் கைஸ். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அவ்வளோ சேம் கண்டிஷன் தான் இருக்குது, ஃபின் நிஃப்டி ஆல்சோ சேம். ஓகே கைஸ், நம்ம ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்ஸ் வந்து ஓகே, அதுக்குள்ளே நம்ம இது பார்ப்போம் மூமெண்ட். ஓகே, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அது 100 குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட்டில் 1492 அரவுண்ட் 1500 ருபீஸ் லாஸ்ட்டில் இருக்கும். நம்ம சம்திங் மார்னிங் ப்ராஃபிட் பண்ணோம், பட் இப்போது லாஸ்ட்டில் இருக்கும். நோ வரிஸ், நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங் மட்டும் பண்ணக்கூடாது கைஸ். இப்போது டக்குன்னு பை பண்ணிட்டே இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் ப்ராஃபிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் புட் சைடு வந்து திருப்பி நல்ல மொமெண்டம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சொன்னேன் அந்த ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் இருக்குது, டக்குன்னு மூமெண்டம் ஆகுன்னு. பட் இப்போ ஆகிடுக்கு இது. ஓகே, நான் எக்ஸிட் பண்ணோன்னா அப்புறம் தான் ஆகிடுக்கு. ஓகே, நம்ம இப்போது வாங்கியிருக்கோம் 100 குவான்டிட்டிஸ். இப்போ 2000 லாஸில் போய்ட்டு இருக்குது. அகெயின் 2000 லாஸ், 1800 லாஸ். எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது கைஸ், இது வந்து கொஞ்சம் மேலே போகணும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு. அண்ட் டபிள்யூ பேட்டர்ன் ஆல்சோ பண்ணது. இப்போது 12,000. இப்போது மிட் கேப் செலக்ட் வந்து 12,800. அகெயின் இட் பிரேக்ஸ் மீன்ஸ் ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 12,877 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ அகெயின் சில குவான்டிட்டிஸ் பை பண்ணலான்னு இருக்கேன்.
ஏன்னா இது மூமெண்டம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் பார்ப்போம் என்ன எவ்வளோ குவான்டிட்டிஸ்னு. ஓகே, நான் இன்னும் 150 குவான்டிட்டிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 250 குவான்டிட்டிஸ். ஸோ சின்னதாக ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அங்கே நான் பை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் கைஸ். எனக்கு இந்த கால் சைடு மட்டும் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஒர்க் ஆன் கால் சைடு ஒன்லி. பார்த்தீங்கன்னா 2000 லாஸில் இருந்தோம், இப்போ 1000 லாஸ் வந்துட்டோம் குயிக்காக. ஓகே, 900, 1000, 1200, 800 லாஸில் இருக்கும் இப்போது. 1400, இப்போ என்ன இஷ்யூனா இங்கே ப்ரீமியம் வந்து மூமெண்டம் இல்லை கைஸ். மூமெண்டம் மட்டும் இருந்துச்சுன்னா இட் கேன் கோ சூப்பர் ஹை, செம்மையாக டக்குன்னு மூமெண்ட் ஆகும் கைஸ். பட் மூமெண்டம் இல்லை இங்கே, அதான் இஷ்யூ இங்கே. ஸோ நாங்கள் இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, 1300 லாஸ், 1700, 1500, 1400, நான் உங்களுக்கு இவ்வளோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கைஸ். பட் நான் என்னென்னா இங்கோட பேஷன்ஸி நிறைய வேணும். ஸோ அதான் நான் ஃபுல் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வந்து நான் கட் பண்ணி பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு தெரியணும், லைக் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் இது ஒரு ட்ரேடுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ரியல் டைமாக காட்டணுன்னு நான் ஒரு ஃபுல் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், 45 மினிட்ஸ் சம்திங் இந்த வீடியோ. நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த எப்படி ட்ரேட் பண்ணோம், எப்படி அந்த எக்ஸிக்யூட் பண்ணோம், எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணோம், எப்போ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது இப்போ பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் நான் லாஸில் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மூமெண்டம் இருக்குது கைஸ். 900 லாஸில் இருந்துச்சு, திருப்பி 1800 சம்திங் வந்திருக்கும் லாஸில். ஓகே, ஏன்னா நம்ம சில டைம் ஃபியரில் நம்ம டக்குன்னு நம்ம எக்ஸிட் பண்ணிவிடும். அப்புறமா என்ன ஆகும்னா டக்குன்னு மூவ் ஆகும், நம்ம அப்புறமா மிஸ்ஸிங் அவுட், லைக் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அந்த ஃபோமோவில் போய்டும். நம்ம லைக் கட் பண்ணோன்னா இவ்வளோ போயிருக்கு, நம்ம ரெக்கவர் பண்ணி இருக்கலாம்னு ஒரு ஃபோமோவில் நம்ம போயிடும். ஸோ அதுக்கு தான் கைஸ். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸும் கரெக்டாக இருக்கணும், அண்ட் அந்த ட்ரேட் வந்து அந்த ஃபியரில் நம்ம கட் பண்ணக்கூடாது கைஸ், அதான் மெயின். ஸோ இங்கே வந்து நான் டக்குன்னு மூவ் ஆகணும்னு ஒரு மூவ் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ நான் இங்கே குட்டியாக நான் ஒரு ஸ்டாப் லாஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ 150 குவான்டிட்டிஸ் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ 100 குவான்டிட்டிஸ் இருக்குது. இந்த 100 குவான்டிட்டிஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னா எனக்கு அந்த மூமெண்டம் கேப்சர் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் லைக் என்னென்னா நம்ம ப்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், லைக் என்னென்னா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா லைக் நமக்கு தெரியாது மூமெண்டம் எப்படி இருக்குன்னு. வித் 100 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணிட்டு அந்த ப்ரைஸ் நம்ம வாங்கியிருக்குமா, ஸோ 200 300 ஃப்ளக்சுவேஷன் இருக்குமா, அப்போ தான் நமக்கு புரியும் அது எப்படி ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு. ஸோ அதனால தான் நான் ஒரு 100 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மூமெண்டம் நல்லாயிருக்கு, பட்டு இங்கே மூமெண்டம் அவ்வளோவா இல்லை. பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடு தான் போயிட்டு இருக்கு, புல்லிஷ் தான் அது. இங்கே டபுள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது மிட் கேப் செலக்டில். இது மேலே போச்சுன்னா டபுள் பேட்டர்ன், இது கீழே வந்துச்சுன்னா எம் பேட்டர்ன் ட்ரை ஆகும். அந்த எம் பேட்டர்னா மேலே தான் போகணும்னு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக நான் இருக்கேன். இப்போது பார்ப்போம். ஓகே, 100 குவான்டிட்டிஸ் இருக்குது. இது கீழே தான் வருது ப்ரீமியம், பட் இன்னும் அந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ மிட் கேப் செலக்டோட பார்த்தீங்கன்னா விவேப் சப்போர்ட் தான் இருக்குது இன்னும் மெயின் சார்ட்டில். பட் இங்கே ப்ரீமியம் வந்து கீழே வருது, ரொம்ப கீழே வந்துச்சு. ஓகே, 100 குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ டோட்டல் லாஸ் வந்து 2315 rupees.
எனக்கு என்னென்னா இது வந்து கண்டிப்பாக மூவ் ஆகும், மேலே மூவ் ஆகும். இது வந்து சைட்வேஸாக இருக்குது, கொஞ்சமாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். திருப்பி கொஞ்சமாக கீழே வருது. பட் ப்ரீமியம் புட் சைட் பார்த்தீங்கன்னா 12,800 சுத்தமாக மூவ் ஆகலை கைஸ். எல்லாம் டாட்டாக இருக்குது, சுத்தமாக மூவ் ஆகலை. அதனால தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக எனக்கு கால் சைடில் தான் இருக்குது கைஸ். ஸோ கால் சைடு நான் கரெக்ட் டைம் எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் பண்ணலன்னா சம்திங் பாருங்கள் 44, 43 வரைக்கும் போச்சு. அது கீழே 42.70. ஸோ நிறையா லாஸ் ஆகிருக்கும் பாருங்க கைஸ். இப்போ இவ்வளோ கீழே வந்திருக்கு, பட் இங்கே ப்ரீமியம் வந்து புட் சைடு எதுவுமே மூவ் ஆகலை. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி லைக் மிட் கேப்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து ப்ரீமியம் டிகே ஆல்சோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. கீழே வந்து அந்த பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி மேலே போயிடுச்சு பாருங்கள். ஸோ அதுதான் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். இங்கே திருப்பி இஎம்ஐக்கு மேலே வந்துச்சுன்னா, லைக் ப்ரீமியம் கால் சைடு இஎம்ஐக்கு மேலே வந்துச்சுன்னா நான் இன்னொரு கொஞ்சம் பை பண்ணுவேன் 150 குவான்டிட்டிஸ். பேங்க் நிஃப்டி ஓகே, கரெக்டாக அந்த இஎம்ஐ டச் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து கொஞ்சம் சைட்வேஸாக இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த டவுன் சைடு வந்து 12,783 அண்ட் அப் சைடு வந்து 12,804. இது ப்ரீமியம் செக் பண்ணுவோம். ப்ரீமியம் ஓகே, ட்ரேடு குவான்டிட்டிஸ் எவ்வளோ முடிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் 14,000 தான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், 14,000 ஜஸ்ட் 14,000 தான் யூஸ் பண்ணுறேன் நான் இங்கே. கைஸ் நான் இங்கே புட் சைட் ப்ரீமியமில் கொஞ்சம் ஸ்பைக் இருக்குன்னு இங்கே நான் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் நான் வாங்கியிருக்கேன், 150 குவான்டிட்டிஸ். பார்க்கலாம் கைஸ். ஏன்னா இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் வந்துட்டு கீழே வந்து லைட்டாக ரிஜெக்ஷன் திருப்பி கீழே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை, பட் ஈவன் தோ இது கீழே கொஞ்சம் காமிக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் லைட்டாக. 97.75 டோட்டல் லாஸ் வந்து நம்ம 2,187. இங்கே ப்ராஃபிட்டில் இருக்குது லைட்டாக. ப்ரீமியம் 150 குவான்டிட்டிஸ், ப்ராஃபிட் 300, 367. இப்போ திருப்பி 277, 172, 120. $142 மைனஸில் இருக்கும். 142, 82, 500. ஓகே, எக்ஸிட். ஸோ சில குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். சில குவான்டிட்டிஸ் சில ஆட் பண்ணியிருக்கேன். நான் சில குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டோட்டலாக 150 குவான்டிட்டிஸ், 600. இது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இஎம்ஐ டச் ஆகி திருப்பி கீழே வந்துச்சு. நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன் இந்த இஎம்ஐ கரெக்டாக, பட் இது வந்து மூமெண்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, நான் க்ளோஸ் பண்ண முடியல என்னால். ஸோ திருப்பி ஒரு 100 குவான்டிட்டிஸ் நான் சாரி இது இப்போது 344 345 ப்ராஃபிட், பட் ஓவரால் லாஸ் வந்து 2,000 லாஸ் இருக்கும். ஓகே, நான் 100 குவான்டிட்டிஸ் திருப்பி ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே.
இந்த பிரேக் பண்ணியிருக்கு, ஸோ அதான் வாங்கியிருக்கேங்க. ஸோ 300, 350, 500. ஓகே, இங்கே ஸ்பைக்கோட நாங்கள் சூப்பர் 900. இந்த இஎம்ஐ பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைக் வரும். 560. ஸோ டோட்டல் லாஸ் வந்து 1700, 1600 இருக்குது. 1500, 1300. ஓகே, 1500 ப்ராஃபிட். ஓ, நல்ல ஸ்பைக் வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் ட்ரேட். ஸோ டோட்டல் லாஸ் 1000 இப்போது. ஸோ இங்கே ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் மேன். க்ளோஸ் பண்ண முடியல, என்ன 2000 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. இப்போ டோட்டல் லாஸ் வந்து 700க்கு நம்ம வந்துட்டோம். 1000 டோட்டல் லாஸ். 900, 672, 652. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கைஸ் அவ்வளோ ஸ்பீடாக ஸ்பைக் ஆயிடுச்சுன்னு. ஸோ யூ நீட் டு கண்ட்ரோல் இருக்கணும் கைஸ், அதான். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ ஒரே ட்ரேடில் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது அப்படியே நம்ம ஒரே ட்ரேடில் நம்ம ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தால் ஃபுல்லாக இன்னும் திருப்பி லாஸ் ஆகிடும். ஸோ அதனால நான் என்னென்னா ஃபுல்லாக குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லாஸ் 952 கைஸ், 952 பார்த்தீங்களா. நாங்கள் க்ளோஸ் பண்ணோம்ல, செம்ம ஹைட்டாக போயிடுச்சு கைஸ். 78 வரைக்கும் ஹை, 78, 80 செம்ம ஹைட்டு கைஸ். ஸோ ப்ரீமியம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அது. ஓகே, இப்போது 12,750 ப்ரீமியம் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே 350 குவான்டிட்டிஸ் நம்ம பண்ண முடியல. ஓகே, ஸோ 250 குவான்டிட்டிஸ் இந்த ரிஜெக்ஷன் கேண்டலுக்கு 250 குவான்டிட்டிஸ் நம்ம பை பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, திருப்பி 1700, 2000. ஓகே, 200, 1800, 1700. டோட்டல் லாஸ் வந்து 1300. இப்போது இங்கோட திருப்பி ஒரு ஸ்பைக் வரும்னு நினைக்கிறேன். 60, 65, 70 வரைக்கும் நான் சான்ஸ் இருக்குது. இப்போ 47 ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. 70 போகிறதுக்கு வரைக்கும் சான்ஸ் இருக்குது. பட் ப்ரீமியம் அந்த மெயின் சார்ட்டில் டோஜி கேண்டில் ஒன்று வந்திருக்கு. எந்த சைடுன்னு பார்ப்போம். எனக்கு இப்போ மோஸ்ட்லி கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். ஓகே, ப்ரீமியம் ஒரே ஓகே 6700 ப்ராஃபிட். 700 ப்ராஃபிட்னு வந்துருந்தோம், கட் பண்ண முடியல. பட் ஹோல்ட் பண்ணுவோம் கைஸ். இப்போது லாஸ் வந்து 700, 800. $227 minus 165 minus. ஓகே, ஸ்பைக் ஆகுது, பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பைக் ஆகுது. என்னால் கட் கூட பண்ண முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பைக். 2 டோஜி கேண்டில் ப்ரீமியமில். எந்த சைடு போகணும்னு பார்ப்போம். இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த கேண்டில் வந்து ஷூட் ஆகணும்னு நினைக்கிறேன் மேலே. ஐ மீன் ப்ரீமியமில் மேலே ஷூட் ஆகணும். மெயின் ஷார்ட்டில் கீழே வரணும். பட் இது வந்து கீழே வருது. 500 லாஸ். டோட்டல் லாஸ் வந்து 1100 வந்துருக்கு. 700 லாஸ். ஓகே, 400, 140 லாஸ். திருப்பி ஓகே. மிட் கேப் செலக்டோட சார்ட் பார்த்திங்கன்னா மேலேருந்து இதோட ரிஜெக்ஷன். ஏன்னா இது குட் சைன். இப்போது பார்ப்போம். ₹1000 லாஸில் போய்ட்டோம். திருப்பி 1300. இந்த இஎம்ஐ வரைக்கும் நம்ம ரிஜெக்ஷன் பார்ப்போம் ப்ரீமியமில்.
1500, 1700. ஸோ டோட்டல் லாஸ் வந்து 2400லேருந்தும் இப்போ 2600 லாஸ், 2700 லாஸ், 526 லாஸில் இருக்கும். இப்போது 3000. ஓகே, கேன்சல். ஓகே, நான் என்னென்னா கொஞ்சம் ஹைட்டில் பை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரியும் இது வந்து இஎம்ஐ வந்து டச் ஆகி கீழே வந்து திருப்பி மேலே போகும். பட் என்ன லாஸ் ரொம்ப போயிட்டு இருக்குது. ஸோ கட் பண்ணிட்டேன்னா 3000ல். ஸோ இந்த மிட் கேப் செலக்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ திருப்பி இது கீழே தான் வரும் அது. பட் என்னால் ஹோல்ட் பண்ண முடியல பிகாஸ் நிறைய லாஸ் ஆகிடும். ஸோ அந்த ஹோல்ட் பண்ணலன்னா ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் 3000 லாஸில். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம் கைஸ், என்னென்ன எப்படி பண்ணலான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா சைக்காலஜி வந்து கொஞ்சம் அப்செட் ஆகும். ஸோ வந்து நம்ம டக்குன்னு பை பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம பை பண்ணலாம் அது. ஓகே, ஏன்னா இது ஃபுல்லாக சைக்காலஜி கேம் தான். இது கேம் சொல்ல முடியாது, இட்ஸ் நாட் எ கேம், இது வந்து சயின்ஸ், சைக்காலஜி சயின்ஸ் இருக்குது ரொம்ப. ஓகே, திருப்பி நான் 250 குவான்டிட்டிஸ் இங்கே பை பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ பை பண்ணிட்டேன்னா 250 குவான்டிட்டிஸ். ஸோ 3500 லாஸ், 3600 லாஸ், 3400. $4000 கிட்ட லாஸ் வந்துச்சு. ஓகே, நான் எங்களோட ஸ்டாப் லாஸ் நான் வைக்கிறேன். இங்கே ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் லாஸ் 250 குவான்டிட்டிஸ் 40 ப்ரைஸில். ஓகே, எக்ஸிட் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா நான் வைக்கலன்னா இது வந்து ரொம்ப ஸ்பீடாக கீழே விடும். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே கட் ஆகிடுச்சு இது. ஸோ மொத்த லாஸ் வந்து 4000. இப்போது இப்போ ஸ்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது கைஸ். இது இப்போது மிட் கேப் செலக்டில் மேலே போய் அந்த இஎம்ஐ டச் ஆகி கீழே வரும். அது ஸ்டில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. பட் இங்கே ப்ரீமியம் வந்து டிகே ஆகுது கைஸ். ஸோ அதனால தான் நமக்கு ஒரு லாஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே ஒரு ப்ரீமியம் ஸ்பைக் வந்துச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வந்துடும். பட் ப்ரீமியம் ஸ்பைக் அவ்வளோவா இல்லை இங்கே. ஸோ நான் திருப்பி இங்கேயோட 250 குவான்டிட்டிஸ் நான் வாங்கிட்டுருக்கேன். So 4500 லாஸ், 4600 லாஸ். ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இது வந்து கீழே தான் வரும்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அதான் நான் வித் கான்ஃபிடன்ஸ் நான் பை பண்ணியிருக்கேன். இது ரிஸ்க்கு தான், பட் இங்கே ரிஸ்க்கு எடுத்து தான் ஆகணும். பட் ரிஸ்க்கு வந்து கரெக்டாக நம்ம ரிஸ்க் எடுக்கணும், அதுவும் முக்கியம். ஓகே, 4000 நம்ம லாஸில் இருக்கும். திருப்பி 4100, 4087. ஓகே, இங்கே ஒரு சின்ன ஸ்பைக் வருது. ஓகே, 3200, 4000 வந்து 3200 வந்துட்டோம். ஓகே, சின்ன ஸ்பைக். இங்கே ஒரு நல்ல கேண்டில் கீழே வருது. ஓகே ஓகே, சூப்பர் ஒன், நல்ல கேண்டில் கைஸ். இது 2800 வந்துட்டோம். -2900 இருக்கும் இப்போது. ஓகே, இந்த மிட் கேப் செலக்ட் வந்து கீழே வந்திருக்கு. இது சஸ்டெயின் ஆச்சுன்னா ஓகே, சஸ்டெயின் ஆகிருக்கு. திருப்பி ஒரு கேண்டில் வரும், ஒரு பார்ப்போம். திருப்பி ஒரு ரெட் கேண்டில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பியூட்டிஃபுல். இது பியூட்டிஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுது மிட் கேப் செலக்ட். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இது.
ஓகே கைஸ், செம்ம ஸ்பைக் வந்துச்சு கைஸ். இப்போது 1900 நம்ம லாஸில் தான் இருக்கோம். 4000 இருந்தோம், இப்போ 1900, 800 லாஸில் இருக்கோம். ஓகே, நல்ல ஸ்பைக். இன்னும் ஒரே ஒரு ஸ்பைக் கைஸ். ஓகே, கீழே வந்துச்சு திருப்பி. ஓகே, பட் இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும்னு பார்ப்போம் கைஸ். என்ன எப்படி கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்டு நம்ம கெஸ் பண்ணுவோம் என்னென்னு. ஓகே, மெயின் சார்ட்டில் நல்லா கீழே வருது. ஓகே, ப்ரீமியம் ஆல்சோ நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. நைஸ் மூவ்மெண்ட் இன் ப்ரீமியம். 50, 53, -500 வந்துட்டோம் நம்ம. இப்போது -350, 70 வரைக்கும் நான் எய்ம் பண்ணுறேன். இங்கே ப்ரீமியம் வந்து 50 இருக்கும், இப்போ 70 வரைக்கும் நான் எய்ம் பண்ணுறேன். பார்ப்போம். இப்போ 500 லாஸில் இருந்தோம், பட் திருப்பி நம்ம 2000 கிட்ட லாஸில் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நான் சில குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ மொத்தமாக 250 குவான்டிட்டிஸ், நான் 150 குவான்டிட்டிஸ் ஃபஸ்ட் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இங்கே ஓகே 185. சூப்பர் மூவ். 700 ப்ராஃபிட். சரியான மூவ் கைஸ். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. சரியான மூவ் கைஸ் இது. ஓகே, 350 + 350 வந்துட்டோம். ஓகே, ஓ சூப்பர் மூவ். 60, 61. ஓகே, 61, 70. இன்னும் 10 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட்ஸ். கமான். இங்கே மெயின் சார்ட்டில் 12,031, 12,731 இருக்குது. திருப்பி கீழே வந்துச்சு. -500, ஓகே 1000 வரைக்கும் போயிடுச்சு. +1000. ஓகே, இதில் 12,033, 733, 12,700 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இது ப்ரீமியம் வந்து 60 திருப்பி போயிடுச்சு. இப்போ காஸ்ட் வந்துட்டோம் நம்ம. ஓவரால் ஓகே, சில குவான்டிட்டிஸ் நான் புக் பண்ணிட்டேன். 150 குவான்டிட்டிஸ் நான் புக் பண்ணிட்டேன். இப்போது ஜஸ்ட் 100 குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இது கீழே வந்துச்சுன்னா திருப்பி நான் 150 குவான்டிட்டிஸ் நான் ஆட் பண்ணுவேன் இங்கே. இன்கேஸ் ரொம்ப கீழே போச்சுன்னா ஐ வில் க்ளோஸ் தட் ட்ரேட். ஏன்னா நம்ம 82 இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஓகே, குட் ஒன். இது வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா ஐ வில் பை 150 குவான்டிட்டிஸ் அகெயின். -400, 487 இருக்குது. 572, 650, 700, 400, -400. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், பியூட்டிஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. இது மேலே டச் பண்ணி திருப்பி இது கீழே வரும், ரிஜெக்ஷன் வரும். ரிஜெக்ஷன் கேண்டில் க்ரியேட் ஆச்சுன்னா இட் வில் பி பியூட்டிஃபுல். இது வந்து திருப்பி செம்மையாக மேலே போகும் வந்து புட் ப்ரீமியம். ஸோ இங்கே சில குவான்டிட்டிஸ் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், திருப்பி ஆட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா ஓகே, -300, -200. ஓகே, ஆட் பண்ணிட்டு 150 குவான்டிட்டிஸ். ஸோ இப்போ 250 குவான்டிட்டிஸ் டோட்டல். இப்போ டோட்டல் லாஸ் வந்து 355. 4,000 இருந்தோம் கைஸ். 4,500, 4,600 இருந்தோம். இப்போ 500 லாஸில் தான் இருக்கும்.
இப்போது திருப்பி 800 லாஸ், 742, 6, 5, 4, 5, 6. ப்ரீமியம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு கைஸ். கொஞ்சம் பேஷண்ட்டாக தான், பேஷன்ஸி ரொம்ப முக்கியம் கைஸ். இங்கே ரொம்ப பேஷண்ட்டாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். 900 லாஸ், 800 லாஸ். இது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது கைஸ். இது வந்து 70 வரைக்கும் போகும் இந்த ப்ரீமியம். இப்போ 55, ஓகே 658, இப்போ 500 ப்ராஃபிட், 900 ப்ராஃபிட், 920 ப்ராஃபிட், ஓகே 58, 70 வந்துச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் ஆஃப். 1500 கைஸ், 1500, 2000, 2200, 64. இன்னும் ஒரு சின்ன ஒன்று ஸ்பைக் வந்துச்சுன்னா நம்ம 3000 டக் ப்ராஃபிட் வந்துடும். வந்து இப்போ 2000 சம்திங் ப்ராஃபிட் பார்த்தோம். ஓகே 70 கைஸ், 62 மூவ் ஆகிட்டு இருக்குது ப்ரீமியம். 70 வந்துச்சுன்னா இங்கே நான் செல் பண்ணிடுவேன். நான் இது செல் ஆர்டர் போட்டிருக்கேன். 70 பார்க்கலாம் கைஸ். ஏன்னா டக்குன்னு மூவ் ஆகும், டக்குன்னு கீழே ட்ராப் ஆகிடும். ஸோ அதான் என்னோட செல் ஆர்டர் நான் போட்டிருக்கேன். பார்ப்போம் கைஸ் எப்படி மூமெண்ட்னு. 60, இன்னும் ஒரே ஒரு ஸ்பைக் கைஸ். 62, 63, ஓகே 63.5, 63, 62, 61. ஓகே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் மேனுவலாக தான் நான் எக்ஸிட் பண்ண போகிறேன்னா. ஸோ அந்த செல் ஆர்டர் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது மேனுவலி எக்ஸிட் பண்ண போகிறேன்னா, ஏன்னா இந்த கண்டிப்பாக மூமெண்ட் ஆகும். அது 62, 63, 63, 61, 65. சூப்பர் 65, 65.6, 67 வந்துச்சு கைஸ். இன்னும் 3 பாயிண்ட்ஸ் தான் கைஸ், ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். ஏன்னா இந்த 12,720 இருக்குது. இது 12,710, 7.5 வரைக்கும் இது போகும் வந்து கீழே. இன்னும் ஒரே ஒரு ஸ்பைக் தான் கைஸ். ஓகே 1000 திருப்பி வந்துட்டோம். 900, ஓகே ப்ரைஸ் ஆக்ஷன், திருப்பி ப்ரைஸ் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறது கைஸ். இதுதான் நமக்கு ஃபியர் ஆகும். அது திருப்பி கீழே வருது, என்ன பண்ணுறது, எக்ஸிட் பண்ணலான்னு. பட் இங்கே தான் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஓகே கைஸ், திருப்பி இது ரிஜெக்ஷன் கேண்டில் ஆகி திருப்பி மேலே போகுது கைஸ். பார்த்தீங்களா, திருப்பி 60, 60.61, 62, 63, come on, just in 8, 64, 65, இன்னொரு 5 points, just 5 points. இவ்வளோ சோதனைகள் ஆகுது கைஸ். ஓகே நான் திருப்பி இது செல் ஆர்டர் போட்டிருக்கேன் 70ல். ஏன்னா மூமெண்ட்டு டக்குன்னு ஆச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. டக்குன்னு மேலே போய் டக்குன்னு கீழே வந்துடும். ஸோ 65, அகெயின் 65ல போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1800, 2200ல் வந்துட்டோம். ஸோ 64. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து 65 ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் திருப்பி கேன்சல் பண்ணிட்டேன் கைஸ். திருப்பி நான் மேனுவலி தான் எக்ஸிட் பண்ண போகிறேன்னா, ஏன்னா மூவ் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு. அட்லீஸ்ட் எனக்கு திருப்பி கீழே வந்துச்சுன்னா டக்குன்னு கீழே வந்துடும். அதான் கொஞ்சம் மேனுவலாக நான் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது கைஸ். இதில் கண்டிப்பாக 70 டச் ஆகும் அது கண்டிப்பாக. ஏன்னா ப்ரீமியம் வந்து ஓகே 71 எக்ஸிட் கைஸ். 4000 கிட்ட வந்துச்சு எக்ஸிட் பண்ணப்போ. ஓகே எக்ஸிட் ஆனது 3632 கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் 70 தாண்டி 74 போயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போது 32 ட்ரேட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே இல்லை பார்ப்போம் எப்போ எக்ஸிட் எப்போ ஆனோன்னு. ஸோ 76 கைஸ், 76, 77 சம்திங் போய்ட்டு இருக்குது. 77 கைஸ். ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இது 70, ஸோ 54 வாங்கி 70லனா எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.